எங்களை எவ்வளவு வேணா மீன் பண்ணுங்க, எவ்வளவு வேணா கிண்டல் பண்ணுங்க, அதை பத்தி நாங்க பயப்படவே மாட்டோம். சரியா? அந்த மாநாட்டுக்கு முக்கியமா பெண்கள் தான் நிறைய பேர் வந்திருக்கோம். பசங்களை விட பெண்கள் மட்டும் தான் நிறைய பேர் வந்திருக்கோம். இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம்னா எதுக்காக வந்திருக்கோம்? எங்க தளபதி 2026 வரணுன்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். எவ்வளவு தடைகள், ஒரு பிளெக்ஸ் வைக்க விடல, ஒரு போஸ்டர் அடிக்க விடல, எல்லாமே தடைகள். ஏன் போன தடவை நாங்க விருதுநகர்ல இருந்து வந்திருக்கோம். போன வாரம் ஏடிஎம்கே மீட்டிங் அங்க நடந்துச்சு. நாங்க நந்தா ஹோட்டல்ல இருந்து உள்ள பஜார் வரைக்கும் ஃபுல்லாமே பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. நேத்து நாங்க கருமாதி மட்டத்திட்ட ஒரே ஒரு பிளெக்ஸ் தான் வச்சிருக்கோம். அதை இமிடியேட்டா எடுக்கணும்னு 1 ஹவரா போலீஸ் எங்கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? இந்த சின்ன பையங்க இங்க வந்து என்ன செய்ய போறாங்க உங்களுக்கு பயமா இருக்கா? சின்ன பசங்க தான், நாங்க என்ன வேணா செஞ்சுட்டு போறோம். ஏன் எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? எங்களை பார்த்து எதுக்கு நீங்க பயப்படுறீங்க சொல்லுங்க? நிறைய தடைகள் இருக்குண்ணா, வர முடியல. இங்க இருந்து நாங்க 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கோம். எங்களுக்கே இப்பயே இன்னும் வர முடியல. தளபதியை பாக்குறதுக்காக மட்டும்தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். 2026ல இப்ப நீங்க பயப்படுறீங்க. 2026ல உங்களை தலைதெறிக்க ஓட விடுறதுக்காக தான் நாங்க பெண்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இங்க வந்திருக்கோம். எங்களை எவ்வளவு வேணா மீன் பண்ணுங்க, எவ்வளவு வேணா கிண்டல் பண்ணுங்க, அதை பத்தி நாங்க பயப்படவே மாட்டோம். சரியா? யாரு என்ன வேணா பேசிட்டு போட்டோம், எங்க தளபதியை நாங்க ஜெயிக்க வைப்போம். அவ்வளவுதான். அவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். நாங்க ஜெயிக்க வைப்போம், நாங்க பின்னாடி இருக்கோம். மக்கள் இத்தனை ஜனங்க பின்னாடி இருக்காங்க. அவ கோடி கணக்குல இருக்கா, கோடி கணக்குல இருக்கு. என்னைய நம்பி பின்னாடி கோடி பேர் இருக்காண்டா. அந்த மாதிரிதான். நாங்களா ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்ல, மக்களுக்கே தெரியுமே, அவங்களுக்கே தெரியும் இப்ப என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது மக்களுக்கே தெரியும். நம்ம போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. மத்தவங்கள மாதிரி வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த மாற்றத்தை உண்டாக்கணும். இப்ப இது வரைக்கும் நீங்க நடந்த விஷயத்த பாத்திருப்பீங்க. இது வரைக்கும் என்ன கட்சி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அது பண்ணிருப்பாங்க, இது பண்ணிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமே செயல்பட, வயதானவர் வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் எந்த ஒரு விஷயமே செயல்படவே இல்ல. அது அவங்களுக்கு மக்களுக்கே தெரியும். சோ அதனால கண்டிப்பா விஜய் அண்ணனுக்கு தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சோ 2026ல முதல்வர் வேட்பாளரா அண்ணா தான் வருவாங்க.